அவங்க தான் காசு கொடுத்துருக்காங்களாம் அப்படின்ட்டு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் நம்பலை. ஏன்னா அவங்க அவங்க வீட்டுக்காரை தவிர வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி காலையில் சொல்லுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிடுறாங்க போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க வந்து கிச்சனில் சின்ன லாஸ்ட்டு மருமக வந்து ஆஃப் பாயில் கேட்குறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. அப்போது இவங்க இந்த மாதிரி வந்தோடனே கரெக்டாக இவங்க தண்ணி குடிக்க வரும்போது, நீங்கள் காசு கொடுத்தீங்களாமே, எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க. அவங்களுக்கு புறக்கேறியது, யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுதான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அத்தையோட ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு உளறுவாயாச்சு, அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அதுக்கு இவங்க லாஸ்ட்டாக இருக்கவங்க சொல்கிறாங்க, டப்பிங் பண்ணுறவங்க, ஆமாம் அவங்க சைக்காலஜி, பெண்கள் சைக்காலஜி தெரியாதா, எது ஒன்றுனா 48 மணி நேரத்துக்குள்ளே இப்படியே சொல்லிவிடுவாங்க அப்படின்றாங்க. சொல்லி முடிச்சோன்னே, ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க அவங்க கொஞ்சம் ஃபிஷ்ஷியாக தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க கடைக்கு வந்து இவங்க அம்மா ஃபோட்டோ போட்டு வந்துருச்சா திஷ்டிக்கு ஃபோட்டோ மாதிரி காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து வைக்கிறாரு, ராசியான திஷ்டி ஃபோட்டோ அப்படின்ட்டு. ஐயோ எங்கள் அம்மா ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரே வாங்கி வச்சுக்கிறாரு. அவர் வாங்கிட்டேன், எங்கள் அம்மா அதை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்ட்டு எப்படி போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க பூ கொடுக்க போன இடத்துல அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நாள் அவன் வந்துடுறான். அவன் வந்தோடனே அந்த பெப்பர் ஸ்ப்ரே ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போனோடனே பயந்து ஓடிடுறான். அது அவங்க தங்கச்சி வராங்க. அக்கா நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னால் அவன் போயிட போகிறான்க்கா, ஏன்க்கா நீ அப்படி பண்ணுற அப்படின்னாங்க. நீ என்ன பண்ணியிருப்பா, நானும் அப்படி தான் தெத்தி அனுப்பிச்சிட்ருப்பேன்.